ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், இந்த பையன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாயி சொன்னது கதை அந்த கொண்டாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சிக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நாங்கள் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதையை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றியோடால் மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.